பாருங்க கொஸ்டின் 1 டைம் 2 டைம் நல்லா வாட்ச் பார்த்தீங்கன்னாவே அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரூ 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி கிடைக்கும் தொகை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க. ஏங்கிறது வந்து உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது நீங்கள். ஓகேங்களா? 2 பேருக்கு சேர்ந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1600 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதையும் வந்து எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 3 பங்கு, உங்களுக்கு வந்து 5 பங்குங்கிற வேல்யூவில் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சம்மில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஃபைன் பண்ணுவாங்க. பிஇக்கு கிடைக்கும் தொகை. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் அமௌண்ட் இருக்குமேங்க, டோட்டல் அமௌண்ட்டை பைக்கு மேலே போட்டுக்குங்க. போட்டாச்சுங்க. பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா 2 ரேஷியோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருமோ அது பைக்கில் போட்டுங்க. பைக்கில் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களோட தொகை தானே கேட்டுக்கிறாங்க. உங்களோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க? 5. அந்த 5 இங்கே போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைமு. இது எவ்வளோ டைமுங்க? 200 டைமாங்க. 200 × 5 மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 1000 வருமாங்க. 1000 தான் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட். எவ்வளோனா 1000. உங்கள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கான கொஸ்டின். கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்ப்பேங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டிவைட் டோட்டல் ரேஷியோ வேல்யூ இன்ட்டு உங்களோட ரேஷியோ எவ்வளவோ போட்டு சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா?